What you think, you become. What you feel, you attract. What you imagine, you create. That is law of attraction. இதுதான் இந்த சீக்ரெட் புக்கில் எழுதியிருக்கு. நம்ம என்ன யோசிக்கிறோமோ அது ஆகும். நம்ம எது ஃபீல் பண்ணுவோமோ அதை அட்ராக்ட் பண்ணுவோம். நம்ம எது இமேஜின் பண்ணுவோமோ அது க்ரியேட் பண்ணுவோம். இது கண்டிப்பாக நடக்கும். என்னோட பர்சனல் ஒப்பீனியன்லேயே நிறைய வாட்டி இந்த மாதிரி நடந்திருக்கு. நான் இது படிக்கணும்னு நான் நினச்சேன். ஸோ அதுக்காக நான் 14-15 இயர்ஸ்லேயே நான் நினச்சேன் நான் மீடியாவில் தான் வரணும் அப்படின்ட்டு. அதுக்காக நான் நடுவில் எல்லோரும் சொன்னாங்க, எதுக்கு நீ சிஏ படி, இல்லை ICW படி, மீடியாலாம் வேணாம். பிகாஸ் 20 years பேக் மீடியா வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் விமன். ஸோ அதுக்காக எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, இல்லை பேசிக்கலி என் ஃப்ரெண்ட்ஸு, அவங்களாம் வேணாம், மீடியா ஸ்டடீஸ் எடுத்தால் ஃப்யூச்சர் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஸ்பெஷலி விமன் கேன் நாட் சர்வைவ் இன் மீடியா, அது லாங் ரன் கிடையாது அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்னோட மைண்டில் அந்த ஃபீலிங் க்ரியேட் ஆயிடுச்சு, என்னோடய தாட்ஸில் அது க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ அந்த விஷுவலைசேஷன் ஆஃப் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டு மீ in future in this particular career was very early age. So நான் 10th standardலேயே create பண்ணேன் that I'm going to be in media, I'm going to be in the back end. So this was something you create, you visualize, and that happens. That is law of attraction. You're listening to Joe Unplugged on Sochcast. சில வாட்டி நம்ம எஃபர்ட்லெஸ்ஸாக அது நடக்கும். நம்ம ஒரு தாட்டு தெரியாமல் ஒன்று க்ரியேட் பண்ணிப்போம். அந்த தாட்டுக்கு தகுந்த மாதிரி அது நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரியலைஸ் பண்ணோம், ஓ அச்சா, ஐ கிரியேட்டட் திஸ் தாட் லாங் பேக், அது நடந்துச்சு இல்லையா. ஸோ law of attraction is sometimes effortless also, which doesn't mean that நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு தாட் க்ரியேட் பண்ணணுன்னு தேவையில்லை. எஃபர்ட்லெஸ்ஸாக கூட அது நடக்கும். இன்றைக்கி எனக்கு ஒரு மெயில் வந்திருக்கு, அந்த மெயில் நம்ம படிக்கலாம். இந்த மெயில் எழுதியிருக்கிறவங்க பேர் பத்மா. ஷீ சேயிங், எனக்கு 30 வயசு, எனக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு வீட்டில் இருக்கிறவங்க நிறைய மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க, யாருமே என்னை பிடிக்கல. எல்லாரும் சொன்னாங்க, இவ்வளோ படிச்சிருக்கிற பொண்ணு வேண்டாம், இல்லை இவ்வளோ படித்தா இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரும். நான் PhD வேறு படிச்சிருக்கேன். ஸோ எனக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் அம்மா அப்பா எல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுன்னு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸோ எனக்கு முதல்லேருந்து அந்த தாட் ப்ராசஸ்ஸே இல்லை. ஸோ எங்கள் வீட்டில் என்னால் கன்வின்ஸும் பண்ண முடியல. அட் த சேம் டைம் எனக்கு மாப்பிள்ளையும் கிடைக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணணும்? பத்மா, உங்களோட சாய்ஸ் உங்களது. ஈச் ஒன் ஹேஸ் அ சாய்ஸ். இந்த டைமில் கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த டைமில் குழந்தை பெற்றுக்கணும், இந்த டைமுக்குள்ளே படிப்பு முடியணும் அப்படின்றது இந்த சொசைட்டி கிரியேட்டட் நார்ம்ஸ். இட்ஸ் யோர் சாய்ஸ், இட்ஸ் யோர் லைஃப். உங்களுக்கு கல்யாணன்றது வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மைண்டில் அந்த தாட் இருக்குன்னா வேணாம். இட்ஸ் அப் டு யூ. நம்ம இருக்கிறது 21st century. அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ கூட மக்கள் என்ன பார்க்குறாங்கன்னா, பொண்ணுங்க ஆம்பளைங்களை விட குறைச்சலாக படிச்சிருக்கணும், இல்லைன்னா லெஸ்ஸாக சம்பாதிக்கணும். இதெல்லாம் இட் ஷோஸ் தட் ஹவு சீப் ஆர் ஹவு லோ தேர் மைண்ட் இஸ். இவங்களை நம்மளால் மாற்ற முடியாது. உங்களுக்கு சத்தியமாக கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லை நிஜமாக உங்களுக்கு அந்த கல்யாணம், அந்த குடும்பம், அந்த வாழ்க்கை உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் மைண்டில் உங்களுக்கு இருக்குது, அந்த தாட் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஆனால் உங்களுக்கு அந்த தாட்டே இல்லை, உங்களோட மைண்டில் அந்த கல்யாணம், யூ காண்ட் விஷுவலைஸ் யோர் செல்ஃப் பீயிங் மேரிட், ஹேவிங் கிட்ஸ், தென் டோன்ட் ஃபோர்ஸ் யோர் செல்ஃப். Like this Sochcast? Tune in for more with the Sochcast app from the Google Play Store. உங்களால் ஃபோர்ஸ் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவுமே சஃபர் ஆகுங்க. அதில் என்ஜாய்மெண்ட்டே இருக்காது. எவ்ரிதிங் வில் பி லைக் அ ஃபோர்ஸ்டு திங் அண்ட் இட் வில் பி அ காம்ப்ரமைஸ். அது காம்ப்ரமைஸ் வாழ்க்கையாகவே இருக்கும். யாருக்கு தான் காம்ப்ரமைஸ் வாழ்க்கை பிடிக்கும்? என்னோட விஷயமே எடுத்துக்கோங்களேன். நான் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் எப்பவுமே ஃப்ராங்காக ஃப்ரீயாக சொல்லுவேன்.
எனக்கு ஃபர்ஸ்டில் இந்த மீடியாவில் ஒர்க் பண்ணுறதுன்னு ரொம்ப இஷ்டம் நான் இப்போ தான் சொன்னேன். அப்போ அதுக்காக வந்து நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணோம். அதில் நான் ரொம்ப டிசைடான சாக்ரிஃபைஸ் நான் ரொம்ப நாள் வந்து ஒரு எஃப்எம்மில் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து நிறைய டெலிவிஷனில் ஒர்க் பண்ணேன். ஸோ அப்போ யூ டோன்ட் ஹாவ் டைம் ஃபார் யுவர் ஃபேமிலி லைஃப். ஸோ ஹேட் டு சாக்ரிஃபைஸ் மதர்ஹுட். ஸோ நான் ஒரு குழந்தை பெற்றுக்கணுன்ற சாய்ஸை வந்து நான் விட்டுட்டேன். இட் வாஸ் மை ஓன் சாய்ஸ் தட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஹாவ் கிட்ஸ் பீரியட். அது சொசைட்டி என்ன நடக்கிறது இல்லை மை ஃபேமிலி வாட் தேர் திங்கிங், இட்ஸ் நாட் கோயிங் டு பாதர் மீ. It's a choice which I have made and the choice which I have decided and told even to my husband before marrying that நான் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் குழந்தை பெற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன். If he accepted it, I'm fortunate about it. But it's a choice which I have made that I don't want to have a kid. Nobody is going to question me the reasons why you don't have, you're a mother, you're not complete. I remember once one man I was interviewing, he doesn't know that I don't have kid or அந்த மாதிரிலாம் அவனுக்கு தெரியாது. அவர் என்ன I was just interviewing one of the shows in one when I was doing in FM. ஸோ ஜென்ரலாக வந்து கேஷுவலாக நடுவில் நம்ம பிரேக்கில் பேசுவோம் இல்லையா. ஸோ அவர்கிட்ட கேஷுவலாக பேசினதப்போ அந்த மாதிரிலாம் விமென் ஆர் லைக் திஸ் மென், அவர் வந்து ஒரு ஃபைனான்ஷியல் அனாலிசிஸ்ட் எக்ஸ்பர்ட் ஆக்சுவலி. ஸோ அவர்கிட்ட வந்து ஜென்ரலாக இது கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதை பற்றிலாம் நம்ம பேசுகிறப்ப நான் வந்து ஜென்ரலாக பேசுனதப்போ ஹீ ஆஸ்ட் மீ, இப்போ வந்து ஆம்பளைங்கன்னா should have this thought process of being knowledgeable about money, investment and everything. And if your man doesn't know all this thing of not earning properly, not investing, not thinking about their future of himself and his kids, then he is not a complete man அப்படின்னு அவர் சொன்னார். ஓகே, I asked him, fine, அப்போ complete women-னா என்ன சொல்லுங்களேன் அப்படின்னா. Complete woman is a woman who should take care of herself, her family, and she should be a mother. If she becomes a mother, she is a complete woman. I was zipped. I was really zipped the way he told. I understood his mind, how cheap it is. He feels that man should earn and and women should sit at home in the kitchen and have kids. How low, how his thought is. I felt where he is from, which generation he is from. Not even எங்க தாத்தா கூட அப்படி நினைக்கல. My tata always want me to see like ஒரு IPS ஆஃபீஸராக தான் என்னை பார்க்கணும்னு நினச்சார், because he was himself a constable. So I was like, என்ன சொல்கிறாரு அவருன்னு என்னோட மைண்ட்லேயே எனக்கு புரியல. நான் சொன்னேன் அப்படின்னா ஐ எம் நாட் a complete woman. Because I've never had kids, I'm not going to have kids also. It's a decision and a choice which I've made. He didn't have words. அவருக்கு ஒரு வேர்ட்ஸ் பேசுறதுக்கே வேர்டே கிடைக்கல. ஸோ நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, it's a choice which I have made to not to have kids. So like that, you make your own choice. 1 day, 2 day, 3 days. Whom are you afraid of? Even your parents will also support you when you constantly believe it. And do it, that's it. Don't be worried about society, don't be worried about people around you. நீங்க உங்களோட சாய்ஸ் மேலே ஸ்ட்ராங்காக இருங்க. If you don't want it, don't want it. No means no, period. ஸோ நீங்கள் கூட எனக்கு மெசேஜ் பண்ணலாம், இல்லைனா என்னோட இமெயில் ஐடி, நான் ஐம் ஷேரிங் மை இமெயில் ஐடி SRINIVAS.JOTI@gmail.com. Keep listening to Sochcast.